ப்ரோ உங்க பிசியோட ஸ்பெக்ஸ் சொல்லுங்க. எடிட் பண்ண நீங்க என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க. என்னோட எடிட்டிங் மிஷின் M1 MacBook Pro தான். ஸ்டார்டிங்ல பிரீமியர் அதிகமா கிராஷ் ஆனதுனால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் FCP ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மேக் வாங்கினேன். நான் இந்த மாடலை ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசனே 13 இன்ச்ல டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸும் நல்ல பேட்டரி பேக்கப்பும் கிடைக்கிறது தான். ஆப்பிள் 20 ஹவர்ஸ் பேக்கப்னு சொல்லியிருந்தாலும் 6 ஹவர்ஸ் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஈவன் 4K வீடியோ எடிட்டிங்ல பேக்ரவுண்ட் ரெண்டரிங் ஆன் பண்ணியிருந்தாலும் 3 ஹவர்ஸ் பயப்படாம யூஸ் பண்ணலாம். இது காம்பாக்ட் அண்ட் கன்வீனியன்ட்டா இருக்கறனால நான் டிராவல் பண்றப்ப இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் என்ன ப்ரோ சூப்பர் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த லேப்டாப்ல எனக்கு பிடிக்காதது 720p வெப் கேமராவும் லிமிடெட் போர்ட்ஸ் தான். ஏன்டா ஆப்பிள் ப்ரோ வேரியன்ட்னு சொல்றீங்க, ரெண்டு தண்டர்போல்ட் ஸ்லாட் மட்டும் கொடுத்திருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு HDMI இல்லனா போனா போதுன்னு ஒரு SD கார்டு ஸ்லாட்டாச்சும் கொடுத்துருக்கலாம்லடா. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் இது ஒரு ஒருத்தான ப்ராடக்ட் தான். 7 சேனல்ஸ்ல கிட்டத்தட்ட 250 வீடியோஸ்க்கு மேல நான் இதுல எடிட் பண்ணிருப்பேன். அண்ட் அதுவும் ஃபைனல் கட் ப்ரோ வித் மேக்னெட்டிக் டைம்லைன்ல எடிட்டிங் செம்மையா இருக்கும். ஆனா வெர்ஷன் 10.6க்கு அப்புறமா ஃபைனல் கட் ப்ரோக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பக்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இதுக்காக மத்த சாஃப்ட்வேரும் கத்துக்கலாம்னு இருக்கேன். இதுல எது பெஸ்ட்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.